கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது நம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் கடந்து வரணும். ஆமென். ஏனென்றால் அவர் பாராட்டின இரக்கத்திற்கும் அவருடைய பாராட்டின அவருடைய கிருபைகளுக்கும் முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் தாவீது திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பு ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதுமே கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நம்முடைய வார்த்தைக்கு கொண்டு வரும்படியாக பிரித்து முன்பாக அழைக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் உம்மை ஆராதித்தோம். உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இங்கே வந்துருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆண்டவரை நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய இருதயத்தில் கிரியை செய்து 100 மடங்கு பலனை தர கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, கட்டுகளிலே பிரச்சனைகளில் உள்ள மக்களுக்கு தேவையான பதில்களை ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபை ஆண்டவரே உயிர் மீட்சி அடைய கிருபை செய்யுங்க, வளர கிருபை செய்யுங்க, பெருக கிருபை செய்யுங்க. எல்லா வகையிலும் ஆண்டவரே உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 139:14. சங்கீதம் 139:14. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? வாசிக்கலாமா? ஆமென். வாசிக்கிற யாராவது இருந்தால் உங்களுக்கு மைக் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாசிக்கிற சத்தமே கேட்காது. சரி, மைக்கு வைத்துருங்க, வாசிங்க. சரி. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆவி, ஆத்துமா, சரீரம். பொதுவாக மனுஷன் சொல்லுவான், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாயை மூடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆனால் அப்படி சொல்கிற ஆள்கள்கிட்ட அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. தேவன் நம்மை விசித்திர வினோதமாய் ஒரு அதிசயமாய் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யவில்லை, ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றால் நீங்கள் இருப்பதே ஒரு அதிசயம்தான். ஆமென். மனுஷனுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தால் அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் மிக அற்புதமாய் மிக ஆச்சரியமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லலாம். ஆமென். எந்த ஒரு என்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள பேசிக்கான சில காரியங்கள் மனிதனுடைய சரீரம் எப்படி இயங்குகிறது என்பதை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் கண்ணை எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணை போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லென்ஸ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரைக்கும். ஏனென்றால் ஒரு அடியில் உள்ள ஒரு புத்தகத்தை நம் கண்ணால் வாசிக்க முடிகிறது. அடுத்த செகண்டில் கோடிக்கணக்கான தூரத்தில் உள்ள நட்சத்திரத்தை நம்ம கண்ணால் ஃபோக்கஸ் பண்ண முடிகிறது. இதுபோல உள்ள லென்ஸு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆமென். தேவன் நம்மை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். கண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் நேரில் பார்க்கிற காட்சிக்கும் ஒரு வீடியோவில் பார்க்குற காட்சிக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எத்தனையோ கேமராக்கள் சொல்கிறாங்க, SLR கேமரா சொல்கிறாங்க, என்னென்னமோ கேமரா சொல்கிறாங்க. ஆனால் ஒருவன் ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறான் என்றால் அதை நீங்கள் டிவியில் பார்த்தால் ஒன்று அவன் ஓடுகிற அவனை பார்க்கும் பொழுது அது மங்கலாக தெரியும், பிளராக தெரியும். அல்லது அவனை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவனுடைய பின்புலம் நமக்கு பிளராக தெரியும். ஆனால் நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது அது தத்ரூபமாக இருக்கும். ஆமென். தேவன் நம்மை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நீங்கள் தேவனை நீங்கள் துதிக்க முடியும்.
நாம் தேவனுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் சமர்ப்பிக்க முடியும். ஆமென். ஒரு கேள்வி வருகிறது. இந்த உலகத்திலே இதை புரிந்து கொள்ளாத மனுஷன்தான் அநேகம். அவன் நினைக்கிறான் கடவுள் ஒரு குரங்கை போல் இருப்பார் என்று குரங்கு சிலையை வைக்கிறான். கடவுள் ஒரு மாட்டை போல் இருப்பார் என்று மாட்டை கும்பிடுகிறான். கடவுள் தீயா இருப்பார் என்று தீயை கும்பிடுகிறான். அநேக மதங்கள் தோன்றினதுக்கு காரணம் தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை ஏதெனில் படைத்ததை அறியாததினால். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு அதிசயமாய் உண்டாக்கினார். தேவன் அற்புதமாய் அதிசயமாய் உண்டாக்கின இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை வைத்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே தேவனுக்காக எதையாகிலும் நாம் சாதிக்க முடியாது. நாம் எந்த வகையிலும் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. ஆகவே தான் தேவன் நம்முடைய முதலாவது இந்த சரீரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சரீரத்தை மிகவும் கனமுள்ளதாய், மிகவும் ஒரு பரிசுத்தம் உள்ளதாய் தேவன் ஏதேனிலே உண்டாக்கினார். தேவன் வேதத்திலே இருக்கிற 2 காரியங்கள் உண்டு. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. ஏன் தேவன் இதை வெறுக்கிறார் என்றால், ஆதாமை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தேவன் உண்டாக்கின பொழுது அந்த ஆதாம் அந்த தேவ சாயலை இழந்து அவன் நிர்வாணியாய் மாறின பொழுது தேவனுடைய சாயல் இங்கே பூமியிலே ஒரு அவமானகரமாய் வெளிப்பட்டதினாலே தேவனுடைய கோபம் மனுஷன் மேல் வந்தது. 2வது, தேவன் ஒருவர் இவ்வளவு மகிமையான ஒரு ரூபத்தையும் ஒரு சாயலையும் உடையவராய் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இல்லாத பொருளை வைத்து இதுதான் கடவுள் என்று மனுஷன் அதற்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கும் போது அவன் தேவனை அவமானப்படுத்துகிறான். ஆமென். ஆகவே தான் வேதம் முழுவதும் தேவன் விபச்சாரத்தையும் விக்கிரக ஆராதனையும் அவர் வெறுக்கிறார். 2ம் ஒன்றுதான் என்று அவர் சொல்கிறார். ஆமென். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருளில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மை அப்படியாக ஒரு வெளிச்சமுள்ளவர்களாக, நம்மை ஒரு ஒளியாக அவர் படைத்திருக்கிறார். ஆனால் ஆதியிலே ஆதாம் பாவம் செய்து அவன் தேவனுடைய மகிமையை இழந்த பொழுது இந்த உலகத்தில் உள்ள பிசாசனுடைய எல்லா விதமான சுவாபங்களும் பண்புகளும் அவனுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நம்முடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நல்ல ஒரு கத்தருக்குள்ளாய் இருக்கிற மனுஷன், இருக்கிற மனுஷி உடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும். ஆமென். அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். நான் கலராக இருக்கிறவங்க அப்படின்னு நான் சொல்லலை. கருப்பாக இருந்தாலும் அவங்களோட முகத்தில் தேவனுடைய சாயல் இருக்கும். ஆமென். நீங்கள் உயரமாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சாயலை உடையவர்களாய் இந்த மனுஷியாய் இருந்தால் தேவனுடைய அந்த அழகு, அந்த சாயல் உங்களுடைய சரீரத்திலே அது வெளிப்படும். பொதுவாக ஆவிக்குரிய வட்டாரத்திலே நாம் சொல்கிற காரியம் என்னவென்றால், மாம்சம் அழிவுள்ளது என்று நாம் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், மாம்சம் தற்காலிகமாகத்தான் அழிவுள்ளது, நிரந்தரமாக அல்ல. ஒருவன் பாவியோ பரிசுத்தவானோ அவன் மரிக்கும் பொழுது ஒரு நாளிலே 2 பேருடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்காக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தருக்குள் இல்லாதவர்கள் நியாய தீர்ப்புக்காக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்கிறது வேதம், உங்களிலே அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஆமென். இங்கே பாருங்க, மனசை பற்றி சொல்லலை, ஆவியை பற்றி சொல்லலை. தெசலோனிக்கேயரிலே சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் நாம் ஆண்டு கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும். ஆமென். அது எதிலே ஆரம்பிக்கிறது? ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே அவன் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் சொல்லுவோம் சுத்தம் சுகாதாரம் சோறு போடும் என்று சொல்லுவாங்க. அப்படி தானே? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவன் காலையில் எழுந்து தன் உடலை சுத்தம் பண்ணுகிறதிலிருந்து அந்த சரீர பாண்டத்தை அவன் கனமுள்ளதாய் ஆண்டு கொள்ளும் காரியம் தொடங்குகிறது. எத்தனை பேருக்கு காலையில் சூரியனை பார்த்து எழுந்திருக்கிறீர்கள், சூரியன் உதிக்கிறதை? ஆமென். யாரும் கை தூக்க மாட்டேங்கிங்க.
சூரியன் உதிக்கவே இல்லையா சூலூரில்? காலையில் அதில் தான் ஆரம்பிக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் வந்து காலையில் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய சரீரத்தை சுத்தம் செய்து தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் வந்து அமர்ந்திருந்து அந்த நாளை தொடங்க வேண்டும். நாம் செய்கிறோமோ இல்லையோ, இந்த உலகத்தில் உள்ள மற்ற மதத்தில் உள்ளவர்கள் சரியாக செய்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? மற்ற மதத்தில் உள்ளவங்க காலையில் வந்து அவங்க சரீரத்தை வந்து அவ்வளோ ஒரு மேன்மையாக எண்ணி அவங்க ஒரு இருளில் இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாவற்றையும் ஆவியானவர் பார்த்துக்கொள்வார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று 10 மணிக்கு இன்டர்வியூனா 9 மணி வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள இளைஞன் தூங்கி கொண்டு இருப்பான். இன்டர்வியூவில் என்ன கிடைக்கும்? இன்டர்வியூவில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் 9 மணி வரைக்கும் தூங்கி இருக்கிறான் என்று. ஆமென். தேவனுடைய சாயலை உடைய மனுஷன் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அந்த சரீரத்தில் அழகாக தெரியுங்க. நாங்கள் எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்குற ஜனங்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 500 பேரை நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. நல்லா கணக்கு பண்ணிக்குவோங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே அவன் வந்து என்ன கேள்வி கேட்பான்னு எங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அல்லாத வேலை பார்க்கிறோம். எந்த வரவும் கிரியை செய்யாமலே அவனுடைய முகத்தை பார்த்தாலே அத்தனை கேள்வி கணைகள் அவருடைய முகத்திலே தெரியும். ஆமென். ஏன் நம்முடைய முகத்தை பார்த்து சில பேர் எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரும். நான் ரகசியத்தை சொல்கிறேன், உலகத்தானும் சரி உங்களிலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்தால், தேவனுடைய சாயல் இருந்தால், அவன் உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் யார் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நம்ம அகத்தில் இருக்கிற அழகு கண்டிப்பாக முகத்தில் தெரியும். தெரியாமல் எங்கே ஓடி போயிடும். நம்முடைய ஆட்கள் வந்து நம்முடைய சரீரத்தை வந்து மேன்மையாக என்றதே கிடையாது. பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி. வாலிப பையங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே பாருங்கள், தாடி வச்சுட்டு எதுக்காக தாடி வைக்கிறாங்க கேட்டு பாருங்கள். காரணமே தெரியாது. நம்ம சபையில் ஒரு பையனை பார்த்து சொல்லியிருக்கேன், அவன் இன்னும் திருந்தலை. ஆமென். தாடி எதுக்காக வைக்கிறீங்க? தாடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காரியம் சொல்கிறேன், சபை என்பது ஏதோ நீங்கள் வாரீங்க உட்கார்றீங்க உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டோ ஒரு பிரசங்கமோ பண்ணி போகிறது சபை அல்ல. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்து வரும் பொழுது ஆமென் குற்றமற்றதாய் காக்கும்படியாகவே நாங்கள் இங்கே பிரசங்கிக்கிறோம். ஆகவே சில வேளைகளிலே உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது எங்களுடைய காரியம் அல்ல. என்ன ஆண்டவர் வந்து பேச சொன்னாரோ அதை பேசிவிட்டு போவது தான் எங்களுடைய வேலை. ஆமென். ஒரு தேவனுடைய ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் முழு ஜனமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை ஒரு ஊழியனுக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாகவும், எச்சரிப்பாக இருந்தாலும் எச்சரிப்பாகவும் சொல்ல வேண்டியதுதான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஊழியருடைய கடமை. அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே வளரும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் நமக்குள்ளாய் ஒரு மாற்றம் நாம் கொண்டு வர வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:11. இல்லையா? நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன். ஒரு குழந்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, 3 வயசாக ஒரு குழந்தை பார்க்கும்போது என்ன பண்ணும்? பாயில் படுத்துட்ருக்கும். பாயில் படுத்துட்டு இருந்து அழுதுட்டுருக்கும். வெந்திக்கு எழுந்து நடக்க முடியாது. சரி, ஓகே, அது 3 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தையாக பார்க்குறீங்க, அந்த அதே குழந்தைய அதே மாதிரி பாயில் படுத்துட்ருக்குது, நடக்க மாட்டேங்குது. சரி, மெதுவாக நடக்கும். 5 வயசில் பார்க்குறீங்க, 5 வயசுலையும் பாயில் படுத்துட்ருக்கு. 20 வயசில் பார்க்குறீங்க, 20 வயசுலும் அதே மாதிரி பாயில் படுத்துட்டுருக்குன்னா அது என்ன குழந்தை? வளராத குழந்தை. அதே போல் கிறிஸ்துவை அறிந்த பின்பு
நாம் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். ஆமென். நாளுக்கு நாள் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடை உடை பாவனையிலே ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். பொதுவாக இந்த உலகம் எப்படின்னா, இந்த உலகம் யார் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அட்டையர், அதே மாதிரி ஒரு ஸ்டைல் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். யாருக்காவது ஒரு நடிகருக்கு கால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அவன் கெந்தி கெந்தி நடப்பானா, இவனும் அதே மாதிரி கெந்தி கெந்தி நடப்பான். வெளிநாட்டில் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க, காற்று போகிறதுக்காக எங்கேயாவது வெட்டி விட்டுருப்பான், இவனும் அதே மாதிரி கிழிஞ்ச பேண்டாக பார்த்து வாங்குவான். இதுக்கு அடுத்த குறிப்பில் அது வருது, நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அது ஏன் செய்கிறீங்கன்னு உங்களால் விளக்க முடியலன்னா அது அடுத்த குறிப்பில் வருது. நல்ல கவனமாக கேளுங்க. உங்களை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கலைன்னா உங்களை பற்றி ரொம்ப தாக்கி பேசியிருப்பேன். வீட்டுக்கு போன அப்புறம் தான் தெரியும் நான் உங்களை பற்றி தான் பேசியிருக்கேன்னு. அதனால் ரொம்ப அலர்ட்டாக கேளுங்க, சரியா? உங்கள் கணவர், உங்கள் மனைவி இந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க மாறியாகணும். கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதெல்லாம் இவர் சொல்லுறார், எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியுது, யார் அவர்கிட்ட போய் சொல்கிறா அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் ஆச்சரியம், அதுதான் தேவனுடைய செயல். ஆமென். நம்முடைய நடை உடை பாவனையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். வெளியரங்கமாய் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணுறோம் அல்லது ஒரு கலரை சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எதனால் அதை நீங்கள் செய்கிறீங்க? இந்த உலகத்தில் உள்ள நடிகர்கள் அதே மாதிரி செய்கிறாங்களா? நடிகைகள் அதே மாதிரி செய்கிறாங்களா? நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுனால நீங்கள் அதை வாங்குறீங்களா? அப்படி இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். புதிய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா சரீர மீட்பு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்ம மீட்பு அல்ல, சரீர மீட்பு. இந்த மண்ணுக்கு ஏதுவான இந்த சரீரம் ஒரு நாள் கிறிஸ்து வரும்பொழுது உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். அப்பொழுது நாம் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய சாயலை அணிந்ததாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். பாவம் என்பது அது ஒரு 2-way ப்ராசஸ். சில பேருக்கு ஆவியிலே அது ஆரம்பித்து ஆத்துமாவிலே சரீரத்தில் முடியும். அதே போல் சரீரத்திலே நீங்கள் ஒரு தீட்டான ஒரு காரியத்தை நீங்கள் தொடும் பொழுது அது உங்கள் ஆத்துமாவையும் பாதித்து கடைசியிலே அது உங்கள் ஆவியையும் அது அவித்து போடும். ஆதாம் ஏதேனிலே பாவம் செய்த பொழுது தேவன் அவனுக்கு தெளிவாய் கட்டளையிட்டார், அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று. அவன் ஆவியிலே அதை பெற்ற மனுஷனாக இருந்தான். ஆனால் ஆவியிலே பெற்ற அந்த காரியத்தை அவனுடைய மனது அதை லாஜிக்கலாக யோசித்து சரீரத்திலே எப்பொழுது அந்த கனியை எடுத்து புசித்தானோ உடனடியாக தேவன் சொன்னார், நீ சாகவே சாவாய் என்று. ஆவியிலே அவனுக்கு இருந்த அந்த காட் கான்ஷியன்ஸ் அப்பயே செத்து போனது. அவனுடைய ஆத்துமா குத்தப்பட்டு அவன் தான் நிர்வாணி என்று உணர்ந்து அவன் ஒழித்து கொண்டான். சரீரத்திலும் அந்த மரணம் அவனை சந்தித்தது. புரிகிறதா? நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற எந்த பாவமும் கடைசியாக அது சரீரத்திலே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஆமென். கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வேதத்திலேருந்து சில உதாரணத்தை சொல்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன் காயப்படுத்தி கொண்டிருந்தான்? அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவனாக இருந்தான். கடைசியில் என்ன செய்தது? தன்னுடைய சரீரத்தையே அது காயப்படுத்தி அதிலே ஒரு இன்பம் காணுகிறது. ஆமென். இதுதான் ஒரு பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு ஒரு உதாரணம். ரெண்டாவதாக மிரியாம் என்ற ஒரு தேவ மனுஷி இருந்தாள். மோசேயை விட வயதிலே 12-13 வயது மூத்தவள். அவள் மோசேக்கு விரோதமாக அவள் பேசினாள். நாம் நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம். மோசேயை ஆக்சுவலாக நைல் நதியில் அவளை காப்பாற்றினதே யார் தான்? இந்த மிரியாம் தான்.
தேவனுக்காக நிறைய ஊழியம் செய்கிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம், அதனால் நான் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மோசே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். இந்த உலகத்திலே ஊழியத்திலே எந்த பொறுப்பிலும் இருக்கிற எந்த நபர்களும் தானாக ஏற்படுகிறது இல்லை, தேவனால் நியமிக்கப்படுகிற மனுஷர்கள். ஆமென். மிரியாம் பேசின பொழுது குஷ்டரோகம் அவருடைய சரீரத்தை பாதித்தது. எலியாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி பொருளாசை நிமித்தம் இல்லாத ஒன்றை போய் அவனிடம் சொல்லி பணத்தையும் பொருளையும் வாங்கி கொண்டு வந்த பொழுது குஷ்டரோகம் உடையவனாய் அவன் திரும்பி போனான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சபையில் அற்புதமும் நடக்கும், அதுக்கு எதிர்ப்பதமான காரியங்களும் நடக்கும், மிராக்களும் நடக்கும், நெகட்டிவ் மிராக்களும் நடக்கக்கூடிய இடம்தான் தேவனுடைய சபை. அனனியா சப்பிராள் பொய் பேசின பொழுது அதே சபையில் அநேக அற்புதங்களும் அநேக அடையாளங்களும் நடந்திருந்த அந்த சபையில் முதலாவதாக நெகட்டிவ் மிராக்கிள் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? 2 பேரும் மரித்து போனார்கள். நாகர்கோவில் என்ற ஒரு ஊரிலே இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு போதகர் ஒரு 13 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார். நான் சொன்னேன், அநேகரை நாங்கள் சந்திக்கிற ஜனங்கள், அநேக மக்களை, நீங்கள் சபைக்கு வருவீங்க, வேலைக்கு போவீங்க, வருவீங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிற மக்கள். அப்பொழுது அந்த 13 பேரும் பெண்கள் என்னுடைய கேபினுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்தாலே வித்தியாசமாக இருந்தது. அவங்கள தூரத்தில் தான் பார்க்குறேன், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், சரி இது இந்த மாதிரி ஆட்கள் என்று என்னவென்று சொல்கிறேன். அப்போ என்னுடைய பியூனை கூப்பிட்டு விட்டேன், அவங்கள கூப்பிடுங்க, ஏன் நிற்கிறாங்க, ஒரு ஆளை கூப்பிடுங்க என்று சொன்னேன். அப்பொழுது இந்த போதகர் வந்தார். இந்த போதகர் வந்து சொன்னார், பிரதர் அவங்க வந்து வரமாட்டாங்க, உங்களை நேரில் வந்து சந்திக்க மாட்டாங்க அப்படின்னார். அப்படி என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இவர்கள் எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா 22 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பெண்களுக்கு. இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே விபச்சார தொழிலிலே ஈடுபட்டு பின்பு அதிலிருந்து வெளியே வந்தவங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே HIV வியாதி இருக்கிறது என்று சொன்னார். அவங்களுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமா என்பதற்காக கூட்டிக்கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அந்த செய்த பாவம் அவருடைய சரீரத்திலே இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. வேதத்திலே அது உண்டு, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. சரீரத்திலே அந்த மாற்றங்கள் அது வரும். ஆசாரியனுக்கு மோசையினால் கட்டளையிடப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த ஜலத்தை குடிக்கும் பொழுது ஒரு மாற்றம் சரீரத்திலே உண்டாகும். அதே மாற்றத்தை தான் நான் அங்கு பார்த்தேன். 13 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும், மனதில் தோன்றுகிற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் அது சரீரத்திலே வந்து கண்டிப்பாக முடியும். சரீரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு தான் போகும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 3:16-17 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். ஆமென். இந்த வசனத்துடைய பின்னணியிலே நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 1 கொரிந்தியர் 3:16-17 பவுல் ஏன் இந்த கொரிந்து சபையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால், அந்த கொரிந்து சபையிலே அநேக விசுவாசிகள், ஏன் அநேக தலைவர்கள் கூட அங்குள்ள அந்த கிரேக்க கோயிலிலே ஒரு வழக்கம் உண்டு. அந்த கிரேக்க கோயிலிலே ஒரு 1000 அல்லது 2000 விபச்சாரிகள் உண்டென்று வரலாறு சொல்கிறது. அந்த விபச்சார கோயிலுக்கும் போய் அவர்களோடு தவறான பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டு சபையிலும் வந்து இருக்கிற அநேக ஜனங்களை பவுல் கண்டான். புரியுதா? அப்போ பவுல் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த கோயிலையும் போய் பாவ பழக்கத்தையும் பண்ணிட்டு தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய திருவிருந்திலையும் பங்கு கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறான், நீங்கள் வந்து தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று. ஏன் இதை சொல்கிறான்னா, கிரீக் ஃபிலாசபியில் அவங்க வந்து
நம்ம சரீரத்தையும் நம்முடைய மனதையும் ரெண்டாக பிரிச்சுறாங்க. ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று வந்து செக்குலர் அப்படிங்கிறாங்க. இந்த செக்குலர் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆமென். ஆனால் இடம்பெற்றிருந்தாலும் இந்த செக்குலர் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் யூதர்களுக்கு அது இல்லாத வார்த்தை. அங்கே செக்குலரே கிடையாது, அங்கே தேவன் தான் அங்கே ராஜா. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கணும். செக்குலர், எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படி எதுவுமே கிடையாது. நாம் ஒரே ஒரு மனுஷன்தான் இருக்கிறோம், ஒரே ஒரு மனுஷன்தான் எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ வேண்டும். அந்த கொரிந்து சபையில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் வந்து அங்கு செய்கிறது நாங்கள் சரீரத்தில் செய்கிறோம், இங்கு நாங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் கேட்கிறோம் என்று அவர்கள் பவுலிடம் கேட்டார்கள். அப்பொழுதுதான் பவுல் சொன்னான், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும் முடிவிலே அது சரீரத்திலே அது வந்து பாதிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த எண்ணாகமத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு எரிச்சலின் ஆவி புருஷனுக்குள்ளாய் வந்து புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையும் உண்டாகி அது ஆசாரின் இடத்துல கொண்டு வரப்படுகிறது. புரிகிறதா? எத்தனை பெண்கள் சொல்ல முடியும், என் கணவர் என் மேல் எரிச்சலாக இல்லவே இல்லை, ஒரு நாள் கூட என் மேலே எரிச்சலாக இல்லை? கை தூக்குங்க. சோத்திரம். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி வந்து என்ன இருக்குது கிறிஸ்துவ குடும்பங்களில்? ஒரு எரிச்சல் வருகிறதா இல்லையா? நிறைய பேர் தலையாட்டுறாங்க. அந்த எரிச்சல் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணத்தை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சீரியலை பார்க்குறீங்க. அந்த சீரியலில் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வேதத்துள்ள சத்தியங்களா? உண்மை, பொறுமை, மன்னிப்பு, இதெல்லாம் அதில் வருதா? சீரியலில் வருதா? மாம்சத்தின் கிரியைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், விபச்சாரம், புறங்கூறுதல், இதெல்லாம் வச்சு தானங்க கதையே எழுத முடியும். எப்படி ஒரு சீரியலை வந்து 300 நாளைக்கு ஓட்ட முடியும்? அப்படி தானே? நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அந்த ஆவிகள் உங்களுக்குள்ளாய் அது வரும். உங்களுக்கு தெரியாது. கணவன் வேலையிலேருந்து வந்திருப்பார், வந்த உடனே உங்கள் மேலே எரிஞ்சு விழுவார். எதுக்கு எரிஞ்சு விழுறாருனே தெரியாது. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது நீங்கள் யாரோ இன்னொரு பெண்ணிடம் போய் பல காரியங்களை, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை, மற்றவர்களை கொடுத்த காரியங்களை நீங்கள் ஆழ்ந்து சம்பாஷிக்கும் பொழுது அந்த ஆவி உங்களிலே கிரியை செய்யும் பொழுது வீட்டிலே பிரச்சனைகள் வெடிக்கும். ஆமென். ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் நல்ல வேலை செய்யணும். சரீரத்தை கனமுள்ளதை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? அதில் பல காரியத்தில் ஒன்று நல்ல வேலை செய்யணும். உடம்பு வேர்க்கிற அளவுக்கு, உடம்பு வலிக்கிற அளவுக்கு வேலை செய்யணும். அல்லது என்ன செய்யணும்? அப்படி செஞ்சு வீட்டில் நேரம் இருக்குன்னா என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். சபைக்கு வாரீங்களா? உபவாச கூட்டத்துக்கு வாரீங்களா? பைபிள் ஸ்டடிக்கு வாரீங்களா? ஞாயிறு ஆராதனைக்காவது வாரீங்களா? வரணும். இது ரெண்டு இல்லைன்னா கண்டிப்பாக பிசாசு வந்து இந்த மாதிரி ஆட்களை தான் ரொம்ப பிடிக்கும். பிசாசுக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு நியமிக்கப்பட்ட ஆட்களை போய் ட்ரை செய்வதை விட கொஞ்சம் பரலோகமும் வேண்டும், உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும், பிசாசும் வேண்டும், இந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணுறது தான் வந்து என்னது பிசாசுக்கு ஈஸி. அப்புறம் அதுதான் தேவை, அது ஏற்கனவே வந்து டிக்ளேர்டு. ஆனால் இந்த மாதிரி ரெண்டும் கெட்டான இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிசாசுக்கு வந்து ரொம்ப ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து எதிர் அணியிலேருந்து எப்படி வந்து ஓட்டை பிரிப்பது, இது வந்து பிசாசுடைய சுவாபம். ஆமென். ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கனமுள்ளதாய் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் வந்து பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டீங்க. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும், எந்த ஒரு அனிமலும், எந்த விலங்கும், இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. மனுஷனை தவிர, மனுஷியை தவிர தேவன் எப்படி இருக்கிறாரோ, தேவன் எப்படி காணக்கூடாதவராக இருக்கிறாரோ, அதே போல் தேவனுக்கு ஒரு ரூபமும் ஒரு உருவமும் உண்டு. அது ஆவிக்குரிய சரீரம். அந்த சரீரத்தின் அதே அச்சடையாளமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கனமுள்ளதாய் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். உண்மையிலேயே தேவன் உங்களில் வாசம் செய்தால், கிறிஸ்துவின் சரீரத்தோடு உங்கள் சரீரம் இணைக்கப்பட்டிருந்தால், அந்த அழகு நிச்சயமாய் உங்களிலே வெளிப்படும். ஆமென். அடுத்ததாக நம்முடைய ஆத்துமாவை குறித்து பார்க்க போகிறோம். எல்லாம் வாசிக்கலாம், மைக்கில் வாசிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 யோவான் 1:2. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வார்த்தையை நம்ம வசனங்களிலே, வாக்குத்தத்த அட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இது நமக்கு உள்ள விஷயம். வெளியே நம்ம சரீரத்தை கொடுத்து பார்த்தோம். எபிரேய மொழியிலே சரீரம் என்ற வார்த்தைக்கு ஒரு பதம் கிடையவே கிடையாது. சரீரம் என்பதற்கு எபிரேய மொழியிலே விசிபிள் பார்ட் ஆஃப் மேன், ஆமென், என்று தான் இருக்கிறது. நம்முடைய இன்விசிபிள் பார்ட், உள்ள இருக்கிற இன்னொரு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவில் தான் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த ஆத்மாவில் தான் நம்முடைய மனது என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய யோசிக்கிற அந்த திங்கிங் பார்ட் இருக்கிறது. இந்த மனதில் தான் விருப்பு வெறுப்புகள் எல்லாமே இந்த மனதில் தான் இருக்கிறது. இந்த மனது நம்முடைய ஆத்மாவோட இணைந்த அந்த மனது, அந்த உள்ள இருக்கிற யோசிக்கிற காரியங்கள், இது எல்லாம் தேவனால் நமக்கு உண்டாக்கப்பட்டது. இந்த காரியங்கள், இந்த ஆத்மா வாழ வேண்டும். இந்த ஆத்மா வாழ விருப்பம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு அந்த மனுஷன், அந்த மனுஷியை விரும்புவாள். எத்தனையோ நீங்கள் தற்கொலையில் பார்க்குறீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு இருக்கும், நல்ல துணிமணி இருக்கும், எல்லாமே இருக்கும், கார் கூட 4 கார் இருக்கும். ஏன் தற்கொலை செய்து கொள்கிறாங்க? எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ தொழிலதிபர்கள், நன்கு படித்தவர்கள், PhD படித்தவர்கள். இப்போ கூட ஒரு கேட்டமே, 4 வயசு மகனை ஒரு பெண்ணு, ஒரு பேய் கொன்னுச்சு. அப்போது இந்த ஆத்மா வாழவில்லை என்றால், அது இந்த சரீரத்தில், இந்த கூடாரத்தில் அது வாழ, அதை தன்னை கூடாரத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று அது விரும்பும். இதை விட்டு வெளியேற விரும்பும் பொழுது அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஒன்று தற்கொலை செய்து கொள்வாங்க, அல்லது மற்றவர்களை கொல்லுவார்கள். 2ல் ஏதாவது நடக்கும். அவன் தற்கொலை செய்து போனால் அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்களை கண்டிப்பாக அவங்க பாதிப்பாங்க. இந்த ஆத்மா கண்டிப்பாக அது சரீரத்தில் தேவன் நியமித்த காலம் வரை அது குடியிருக்க அது விரும்ப வேண்டும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வர, ஆண்டவர் எனக்கு நியமித்த நாள் வர, இந்த உலகத்தில் நான் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக ஜீவிப்பேன் என்று விரும்புகிறீங்க? ஆமென். அது கண்டிப்பாக அது வேணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ வியாதிகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு முன்குறித்த நாளுக்கு முன்பாக நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. யாராவது வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு நியமித்த நாள் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 103:1-2 சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த ஆத்துமாவை குறித்து மற்ற மதங்களிலும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமா அழிவில்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவை தேவன் அதிகமாய் அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த ஆத்துமா வாழ்கிறத வச்சு தான் இந்த சரீரம் வாழும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் கோபப்படுவது அது ஒரு ஆத்துமா வாழாததுக்கு ஒரு காரணம். ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறேன்.
யாருக்காவது உடன்பாடு இல்லை என்றால் பிரசங்கம் முடிந்தவுடன் என்னிடம் வாருங்கள், நானும் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பேன். சரியா? இந்த ஆத்மா வாழலைன்னா என்ன ஆகும்னா, அது பலவிதமான ஒரு ஒரு வெளிப்பாடுகளை இது கண்டிப்பாக தந்து கொண்டே இருக்கும். இப்போது நமக்கு கோவம் வந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? மற்றவர்களை திட்டுவோம். இன்னும் ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? செல்ஃபோனை தூக்கி போடுவோம். ஏதாவது நல்லா இது டேபிள் மேலே இருக்கும், தட்டி விட்டுருவோம். பெண்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுவாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும். பாத்திரம் விளக்கும் போது நல்லா அது சத்தம் வர மாதிரி விளக்குவாங்க. உட்டு 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 உட்டுன்னு விளக்குவாங்க. துணி துவைக்கிறத பார்த்துருக்கீங்களா? நல்லா அடித்து துவைப்பாங்க. அடித்து துவைக்கும் போது மனசில் இந்த துணியை அந்த ஆளாக நினச்சிக்குவாங்க. இதெல்லாம் நடக்குதா? அப்புறம் பக்கத்தில் தான் நிற்பாங்க, சத்தமாக பேசுவாங்க. இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்கள், ஒரு சிலரை தவிர, ஒரு வகையில் கொஞ்சம் மெண்டல் தான். ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். பெங்களூரில் நிமான்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஹாஸ்பிட்டல். மனநிலை சரியில்லாத ஜனங்களுக்காக இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ உங்களுக்கு கோவம் வருது, கோவம் வந்தோடனே நீங்கள் பாத்திரத்தை தூக்கி போடுறீங்க. சில பேருக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? துணியை கிழிச்சு விட்ருவாங்க. இப்போது ஒரு நாள் கிழிச்சு விட்றீங்க, ஓகே. டெய்லி துணியை கிழிச்சிட்டே இருக்குன்னு என்ன பண்ணுறது? ஒரு நாள்னால் நம்ம ஒத்துக்குவோம், ஓகே, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணுறாங்க. டெய்லி நீங்கள் துணியை கிழிக்கிறீங்க, டெய்லி பாத்திரத்தை டம்முன்னு போடுறீங்கன்னா கொஞ்சம் முத்திடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். இங்கே என்ன பிரச்சனை? ஏற்கனவே பார்த்தோமே சரீரம். அந்த சரீரத்தை இந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுறது. முதல் கற்பனை என்ன? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. நம்முடைய ஆத்துமா என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் உள்ள முழு மனசோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. சில பேர் ஆராதனையில் இருப்பாங்க, அவங்க சிந்தை எல்லாம் வேறு எங்கேயாவது இருக்கும். ஐயோ, இன்றைக்கி பிரதர் பேசுகிறாரா, ரொம்ப நேரம் பேசிடுவாரே, நான் எப்படி 12 மணிக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறது? நம்முடைய சரீரம் இங்கே இருக்கும், ஆனால் ஆத்துமா எங்கோ இருக்கும். அநேகரால் ஏன் ஜெபிக்க முடிகிறதில்ல? ஒரு மணி நேரம் யூடியூப்பை பார்க்கணும் என்றால் நல்ல கொட்டை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள், அது முடியாத காரியமாக இருக்கும். பாகக்காய் மாதிரி அது கசக்கும். ஏன் அது கசக்குது? நம்முடைய ஆத்மா தேவனை பார்த்து இப்படி மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல் அது வாஞ்சிக்கணும். ஆமென். ஆத்மா வாழவில்லை என்று தான் அர்த்தம். பிரியமானவனின் ஆத்மா வாழ்கிறது போல தான் நம்ம எல்லாவற்றிலும் நாம் வாழ முடியும். நம்முடைய ஆத்மா வாழாததை நாம் கண்டிப்பாக வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்போம். ஒரு புருஷன் புருஷனுக்கு மனைவிக்கும் சண்டை, இதுதான் நம்ம டாப்பிக்கே எடுக்க முடியும். மற்ற சண்டையை கூட எடுத்தால் அவங்களுக்கு புரியாது. ஒரு புருஷன் சொல்கிறான், நான் ஒரு புருஷன் சொல்கிறேன் கேளு அப்படின்னா பாயிண்ட் என்னது? புருஷன்னா அவன் மதிக்கலை. புரியுதா? மனைவி சொல்கிறா, நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னா என்னது? இவன் வேலைக்காரி மாதிரி நடத்துகிறான். பாயிண்ட் அதுதான். வேலை செய்கிறதில்ல, அவன் வேலைக்காரி மாதிரி நடத்துகிறான். அப்போ அந்த ஆத்மா வாழவில்லை என்றால் அது கண்டிப்பாக அது இந்த மாதிரி அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன உருவம் இருக்கும் என்றால், நம்முடைய சரீரத்துக்கு ஒரு உருவம் இருக்குது பார்த்தீங்களா? இதே உருவம் தான் நம்முடைய ஆத்மாவுக்கும் இருக்கும். நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக ரீதியிலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய சரீரம் இந்த பூமியை விட்டு இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்படும் பொழுது அந்த சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் தனியாக அது வந்துவிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். இந்த ஆத்மாவுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அதை பொறுத்து அது இருக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம சரீரத்தில் என்ன ஒரு உருவம் இருக்கிறதோ அதே ஒரு உருவம் நம்முடைய ஆத்மாவுக்கும் அது உண்டு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா லாசருடைய
அந்த ஒரு உண்மை சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, லாசரு என்ற ஒரு மனுஷன் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய மடியிலே இருப்பதை அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தான். 2 பேருடைய சரீரமும் இந்த பூமியில் தான் இருக்குது. அவருடைய ஆத்மாவிலே அவர்கள் பார்க்குறாங்க. இந்த ஆத்மா அது வாழ வேண்டும். ஆமென். அது எப்படி அது வாழும்? அது கர்த்தர் தான் நமக்கு எல்லாமா இருந்து எல்லாவற்றையும் நடத்தும் பொழுது, கர்த்தரை இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை விட அதிகமாய் நேசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவனுடைய சாயலிலே அது மாற்றப்படும். இங்கே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆத்மாவை கண்டிப்பாக நாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இதில் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், சரீரத்தை விட என்ன எதுக்கு ரொம்ப பிரச்சனை அதிகம் என்றால் இந்த ஆத்மாவுக்கு தான் பிரச்சனை அதிகம். இந்த சரீரமாவது கேட்குதா, நீ கோட்டு சூட்டு கண்டிப்பாக போட்டால் தான் நான் போட விடுவேன் அப்படின்னு கேட்குதா? எந்த சரீரமாவது நீ 30,000 ரூபாய்க்கு நீ பட்டு சேலை உடுத்திட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு நீ போகணும், இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு எந்த சரீரமாவது சொல்லுதா? சொல்லலை. யாருக்காக ஒரு உடன்பாடு இல்லை என்றால் இப்பொழுதே சொல்லுங்கள், இனியும் நீங்கள் சொல்லாதிருக்க கடவீர்கள். ரொம்ப பசிக்குதுங்க, ரொம்ப பசிக்குதுன்ன உடனே நமக்கு தோணுது, ரொம்ப பசியாக இருக்குது, காலைல சாப்பிடலை, ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சமைக்கவும் மனசு இல்லை. உடனே என்னென்ன தோணுது, நல்லா மட்டன் பிரியாணியும் கொஞ்சம் ஸ்ப்ரைட்டும் குடிக்கணும்னு தோணுது. 2 சேர்ந்தா உடம்புக்கு கெடுதின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உங்கள் வயிறை கேட்குது மட்டன் பிரியாணியை, வயிறுக்கு ஏதாவது நீங்கள் போட்டால் அது அமைதியாயிரும். கொஞ்சம் சோளப்பொரியோ ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது அமைதியாயிரும். எது தீர்மானிக்குது? ஆத்மா. நம்ம ஆத்மாவில் தான் நமக்கு இருக்கிற எல்லா லைக்ஸ், எல்லா டிஸ்லைக்ஸ் எல்லாமே இந்த ஆத்மாவில் தான் வருது. இப்போ ஒரு சகோதரன் வரார், சரியா? இந்த ஒரு சகோதரன் என்னை பார்க்க வரார். அவர் எப்போ என்னை பார்க்க வந்தாலும் என்கிட்ட கேட்பார், பிரதர் ஒரு 1000 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்பார், சரியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் வரதை பார்த்தாலே நான் செல்ஃபோனை எடுத்து கால் வரவில்லை என்றாலும் பேசுவேன். அதே நேரத்தில் என்னுடைய மாமா ஒருத்தர் வரார், எப்போ என்னையை பார்த்தாலும் என் கையில் 2000 ரூபா கொடுத்துட்டு தான் போவார். அப்போ தூரத்தில் பார்க்கும்போதே மாமா, இது எது தீர்மானிக்கிறது? நம்முடைய ஆத்மா. நம்ம ஏன் ஒருத்தரை ஒருத்தர்கிட்ட பழகுறோம், ஏன் ஒருத்தர்கிட்ட ஒதுங்கி இருக்கிறோம் என்றால் இது போல உள்ள வெறுப்புகள் தான். ஆமாவா இல்லையா? 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் என்பது இந்த வசனத்திலே அது சரீரத்தை குறிப்பதல்ல, அது ஆத்மாவை குறிக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், எபிரேய பாஷையில் சரீரம் என்ற ஒரு வார்த்தை அது இல்லை, அது விசிபிள் பார்ட் ஆஃப் மேன் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்னர் மேன், இந்த உள்ளான மனுஷன் அதுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி மனுஷன் அது பலப்பட வேண்டும். சரி, இந்த ஆத்மா நம்ம எப்படி நம்ம அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். சங்கீதக்காரன் பல சங்கீதங்களிலே அவன் ஆத்மாவை குறித்து, அவனுடைய ஆத்மாவை குறித்து அவனே அநேக சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறான். ஆத்மாவே நீ அமர்ந்துரு. இந்த ஆத்மா ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தினாலும் அது திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் அநேக புத்தகங்கள் உண்டு. லாஜிக்கல் ரீசனிங், பெஸ்ட் புக்ஸ் சஜஸ்டட் பை பில் கேட்ஸ். நீங்கள் எத்தனை புத்தகத்தை படித்தாலும் ஒரு நாளும் உங்களுடைய ஆத்மாவை அது திருப்திப்படுத்தாது. அறிவுக்கு வேணால் தீனி போடும், உங்கள் திங்கிங் ப்ராசஸ் வேணால் மாறும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மாறாது.
நம்முடைய ஆத்துமாவை இந்த நினமுள்ளதாக்குவது, போஷிப்பது கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற விதமாய் உங்களுடைய யோசனைகளும் உங்களுடைய நினைவுகளும் இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியங்கள், அது எத்தனை நாட்களாய் தள்ளி கொண்டு போனாலும் உங்களுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் அது சந்தோஷமாக இருக்கும். ஆமென். உங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும். உங்கள் ஆத்துமா வாழ்ந்தால்தான் உங்கள் சரீரம் வாழும். அடுத்ததாக கடைசி குறிப்பு நம்முடைய ஆவியை குறித்து. மைக்கில் உள்ளவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. God is spirit, man is spirit. முதலாவது தேவன் மனுஷனை ஒரு ஆவி மனுஷனாகத்தான் அவர் உண்டாக்கினார். பின்புதான் அவனுக்கு ஒரு சரீரத்தை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். இது முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம பார்த்ததுலே ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனோ மனுஷியோ, சபையிலோ வீட்டிலோ வெளியிலோ, அவருடைய உருவமோ, அவங்க கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஒல்லையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், இது வந்து மற்ற மனுஷனை இது பாதிக்காது. புரியுதா? ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றம் மற்றவர்களை பாதிக்காது. அதே போல் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற விருப்பு வெறுப்புகளும் நம்ம அதிகமாக பாதிக்காது. ஒரு ஆளுக்கு வந்து வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆளுக்கு என்விதா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆளுக்கு வந்து லட்டுனா பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஜிலேபினா பிடிக்கும். அது வந்து நம்மளை பாதிக்காது. ஒரு மனுஷனை, ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை அதிகமாய் பாதிப்பது என்னவென்றால் ஒரு மனுஷனுக்குள்ளாய் கிரியை செய்கிற ஆவிதான். ஆமென். பொதுவாக நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? பொண்ணு பார்க்க போகும்போது இந்த வெளியில் இருக்க போர்வையை தான் பார்க்குறோம். இந்த சரீரம் வந்து நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் அது ஒரு போர்வையாக இருக்கிறது. பொண்ணு பார்க்குற படலத்தில் நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன? பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா? சுண்டுனா ரத்தம் வருமா? ஹைட்டு நல்லா ஹைட்டாக இருக்கா? ரொம்ப ஹைட்டும் வேண்டாம், ரொம்ப குள்ளமாகவும் வேண்டாம், மீடியம் ஹைட்டு வேணும். ரொம்ப வெயிட்டாகவும் வேண்டாம், ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம். அப்படி இருக்குதா இல்லையா? இந்த வெளிப்பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? அவங்க வீட்டை பார்க்குறோம், காரை பார்க்குறோம், என்ன படிச்சிருக்காங்க பார்க்குறோம். PhD படிச்சிருக்காங்க, எல்லாமே அமெரிக்காவில் தான் படித்தாங்க. அமெரிக்காவில் படித்தா என்னங்க? அமெரிக்காவில் இருக்கிற எல்லா குடும்பமும் வாழ்ந்துட்டா இருக்குது. நமக்கு வெளிப்புறத்தை மாத்திரம் தான் பார்க்குறோம். அப்புறம் என்ன ஆகுது? பாஸ்டர்கிட்ட வரோம், பாஸ்டர் ஆண்டவர் பேசிட்டார், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பெரிய போய்ங்க. அதையும் வந்து நம்ம நடத்தி வைக்கிறோம். நியாய தீர்ப்புனால என்ன கிடைக்குன்னு தெரியல. பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு 10:30 மணிக்குள், இந்த குள்லாம் வேண்டாம், 24 மணி நேரமும் நல்ல நேரம் தான். சரியா? நமக்கு ஒரு கண்டமும் கிடையாது. எல்லாம் நாசிலே சுவாசம் இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள் தான். நாசிலே சுவாசம் போனாலும் அதை விட நல்ல நாள் தான். ஆமென். வாழ்ந்தாலும் கர்த்தருக்காய் வாழ்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்காய் மரிக்கிறோம், உயிர்த்தாலும் அவருக்கென்று உயிர்க்கிறோம். இதுதான் ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்புறத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். நான் பொண்ணை மட்டும் சொல்லலை, மாப்பிள்ளையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்களாம் ஒரு காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையே இருந்தவர்கள், அப்படி தானே? ஒரு காலத்தில் எத்தனை பேர், நீங்கள் எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க? கல்யாணம் இது பார்க்க, பொண்ணு பார்க்க வரும்போது ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கும். பையனும் சொல்லுவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையன். ஆமென். எப்பயாவது அவன் கேன் சாப்பிடுவார். எப்பெல்லாம் அவன் கேன் சாப்பிடுவார்? ஒரு மனுஷனுடைய சரீரமும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவும் நம்மளை பாதிக்காதுங்க. ஒரு மனுஷனுக்கு ஆவி தான் பாதிக்கும். வேதம் சொல்கிறது, பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி,
வஞ்சக ஆவி, கொலைகார ஆவி, விபச்சார ஆவி, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. திருமணம் மட்டும் சொல்லலை, எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஸ்கூலில் பிள்ளைங்களை அனுப்புங்க, காலேஜுக்கு அனுப்புங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட பழகுற ஜனங்க, சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஆவி தான் வந்து நம்மளை வந்து அது பாதிக்கும். ஆமென். ஆவி தான் பாதிக்கும். சில பேர் வந்து வெளியே பார்த்தா வந்து ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கும். ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க, தங்களுடைய படிப்பை நினைப்பாங்க, தங்களுடைய பதவியை நினைப்பாங்க, தங்களுடைய ஜாதியை நினைப்பாங்க, தங்களுடைய அந்தஸ்தை நினைப்பாங்க. இந்த பெருமையின் ஆவி அது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். ஆகவே தான் குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிறது. சில கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நடக்கும். தாஜ் ஹோட்டலில், லீ மெரிடியனில் நடக்கும். கல்யாணம் கிராண்டாக நடக்கும், வாழ்க்கை கிராண்டாக இருக்காது. ஆமென். தேவன் வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஆவியை வைத்திருக்கிறார், நல்ல ஆவியை வைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் 3 கட்டளைகள் வேதத்திலே உண்டு. 3 கட்டளைகள். இந்த 3 கட்டளைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவது கட்டளை, புருஷனுக்கு தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திரு. இது முதலாவது கட்டளை, சரியா? 2வது கட்டளை, மனைவிக்கு உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. இதை மறக்கிறீங்களா சகோதரிகளே? எங்கள் அம்மா வீட்டில் அப்படிலாம் ஆரம்பிக்கக்கூடாது. உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு, எங்கள் டாடி, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, சரியா? அதெல்லாம் பழசு, கல்யாணத்துக்கு முன்னால். தகப்பன் வீட்டை மறந்து விட வேண்டும். 3வது, 2 பேருக்கும் உள்ள கட்டளை, 2 பேரையும் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸில் எந்த பிரச்சனையும் வராது. 3மே வேதத்தில் உள்ளது. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த ஆவியும் குடும்பத்தில் பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். கோல்டன் ரூல்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ரூல் என்ன? புருஷனுக்கு தகப்பனையும் தாயை விட்டு, ஆமாம். 2வது, மனைவிக்கு தகப்பன் வீட்டை மறந்து விடு. 3வது, 2 பேரும் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் வந்து தேவன் நியமித்த குடும்பமாக இருக்கும், தேவன் உலாவுகிற குடும்பமாக இருக்கும். இதுக்கு வெளியில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேதம் இதைத்தான் போதிக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுடைய ஆவி தான் நம்மளை அது பாதிக்குதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஆவி பாதிக்குது. மனுஷனுடைய ஆவியே வல்லமை உள்ளது, அது தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை சொல்லலை, மனுஷனுடைய ஆவியே அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பாருங்கள், அந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்யும். எப்படியாவது நான் வந்து வின் பண்ணுவேன், ஏற்கனவே வந்து இத்தனை பதக்கங்களை வாங்கியிருக்கிறேன், கண்டிப்பாக இதை வின் பண்ணுவேன்னு சொல்லி ஓடிடுவான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மாம்சம் வந்து பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, நம்ம ஏதோ நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நம்ம உற்சாகம் உள்ளவராக இருக்கிறோம், அது அல்ல. நம்முடைய மனுஷ ஆவியே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் அது தூக்கி சாப்பிட்றோம் சில நேரத்தில். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாம் கணவன் மனைவியே வருது, ஏன் எனக்கு வருதுன்னு தெரியல. என்ன பிரச்சனையோ, சரி, யார் பெற்ற பிள்ளையோ சொல்லுவோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷனுடைய ஆவி இருக்குல்ல, பரிசுத்த ஆவி இல்லை, மனுஷனுடைய ஆவியே இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் அதை ஓவர்டேக் பண்ணிடும். மனைவி இருக்கிறாள், மனைவி வந்து காய்ச்சல், ரொம்ப வந்து முடியாமல் படுத்துருக்குறா. ஐயோ முடியல, எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் சமைக்க மாட்டேன், நீங்கள் சொமேட்டோவில் வாங்கிக்கோங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, புரோட்டா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே படுத்துருக்கா, சரியா? அப்படியே வந்து படுத்துருக்கா. இப்போ திடீரென்று ஒரு கால் வருகிறது. என்ன கால் வருகிறது? வெகு தூரத்திலிருந்து ரொம்ப நாளை பார்க்காத உன் தம்பி வருகிறான் என்று. உடனே அவன் என்ன பண்ணுறா? டக்குன்னு எந்திரிச்சிடா, போங்க மீன் வாங்கிட்டு வாங்க
அப்படின்னு மீன் வாங்கிட்டு வர சொல்கிறான். சொன்ன உடனே மீன் வாங்கிட்டு வரான். தம்பி வருகிறான். தம்பி வந்த உடனே காய்ச்சல்லாம் போயிடுது. புரியுதா? அப்போது நான் வந்து அந்த நடித்தார்கள் என்று சொல்லலை, உண்மையிலே இருக்கலாம். இருந்தாலும் இப்படி ஒரு காரியம் வரும் பொழுது ஆவி வந்து உயிர்க்கிறது. ஆவி வந்து அப்பையும் என்னது சரீரத்தில் ஃபீவர் தான் இருந்திருக்கும், முடியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரியம் வரும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்க்கிறது அல்லவா? வேதத்தில் அதுக்கு உதாரணம் உண்டு. யாக்கோபு முதிர் வயதில் அவன் புலம்பிகிட்டே இருக்கிறான். யோசேப்பை வந்து இந்த பயலுக்கு கொண்டு விட்டானுங்க, 11 பேரும் கொண்டு விட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக நரை மயிரோடு கண்ணீரோடு தான் நான் போவேன். அவன் அழுதுகிட்டே இருக்கிறான், அவன் வந்து படுத்துகிட்டே இருக்கிறான். அப்போது அந்த போன பயல்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் மகன் யோசேப்பு எகிப்திலே அதிபதியாக இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன பொழுது வேதம் சொல்கிறது அவருடைய ஆவி உயிர்த்தது. ஆமென். பாருங்க, மனுஷ ஆவியை இந்த ஆத்துமாவையும் ஆவியும் கண்ட்ரோல் பண்ணி ஓவர்டேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து நிற்குது பாருங்க. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, முறிந்த ஆவியை யார் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவியை யார் தாங்கக்கூடும்? ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி என்றால் நம்முடைய சரீர பலத்தின்படி அல்லது நம்முடைய யோசனையின்படி, நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டியின்படி, நம்முடைய லாஜிக்கல் ரீசனிங் படி நாம் பிழைத்தால் நாம் சாவோமா? ரோமர் 8:6 சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். இது என்னங்க ஆவியின் சிந்தை? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தைங்கிறது கார்னல் நேச்சர். நீங்கள் என்ன ஒரு எஜுகேஷன் நீங்கள் படிச்சிருக்கலாம், என்ன ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகலாம், என்ன ஒரு பெரிய ஆலோசனைக்காரர்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். அதே ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியின் நிமித்தம் அது ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். தேவனுடைய ஆவி உங்களுடைய ஆத்துமாவையும் உங்களுடைய சரீரத்தையும் அது கண்ட்ரோல் இருக்குமானால் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயங்கொள்ளைகளாக இருப்பீங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியமான சத்தியங்க. இது புரிஞ்சுக்கலன்னா நம்முடைய சரீரத்தில் ப்ராப்ளம் வரும், நம்முடைய ஆத்துமாவில் பிரச்சனை வரும், நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும். இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பேசலாமா? ஆமென். ஒரே ஒரு நாளுங்க, ஒரே ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய நாள், சரியா? நானும் காலையில் சாப்பிடாம தான் நிற்கிறேன், நானும் 6 நாள் வேலை பார்க்குறேன். ஆனாலும் கர்த்தருக்காய் நீங்கள் எதை செய்தாலும் அது ஒன்று தான் நிலைத்திருக்கும். ஆமென். நம்ம 6 நாள் நம்ம எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம், பெருசாக ஒன்றும் வந்து நம்ம அறுக்கலையே. 7ஆவது நாள் முக்கியமான நாள், ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருகிற நாள். ஆமென். தேவன் தருகிற நாள். இந்த ஆவியினால் பிழைப்பது என்னவென்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியினால் பிழைப்பது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், எங்களுக்கே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. வீட்டில் வந்து பிரச்சனை வரும். பிரச்சனைனா நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை பாத்திரத்தில் தான் தூக்கி போடுவான்னு நினச்சிக்காதீங்க. இப்படியே நாங்கள் வந்து பிரசங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்போம். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் மனைவி வந்து ஒரு டாப்பிக்கை வந்து கொண்டு வருவாங்க. அப்போது எங்களுக்குள்ளாய் கிரியேட் செய்யும், சப்புன்னு ஒரு அரைஞ்சிடலாமா அப்படின்னு தோணும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த வாரம் 2வது வாரம் ஜிப்பா வேற போட வேண்டியிருக்குது, அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது. இது வந்து மாம்சத்தின்படி பிழைப்பது, சரியா? இது மாம்சத்தின்படி பிழைப்பது. அந்த மாதிரி எண்ணமே வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். ஆமென். அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து அடக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தினுடைய என்ன சொல் பல உபதேசங்கள் உண்டு. திருக்குறளிலே புலனடக்கம் என்று ஒன்று இருக்கிறது. எந்த அடக்கமும் பண்ண முடியாதுங்க.
பண்ணவே முடியாது. தேவனுடைய ஆவியினால் பிழைத்தால் மாத்திரமே நாம் ஜீவிக்க முடியும். எப்படி இந்த கிறிஸ்துவின் இந்த சாயல் நம்மளை வெளிப்பட முடியும் அதை பார்க்க போகிறோம். நான் முடிச்சிடுவேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். இங்கே பாருங்கள், உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் அதை ஆட்டி படைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களில் இருக்கிற ஆவி அதை ஆட்டி படைக்கிறது. இப்போ உங்கள் ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்குறீங்க, சரியா? வேலை பார்க்கும்போது உன் மேல் அதிகாரி பயங்கரமாக திட்டுறாரு. ஓய், நீ வெளியே போ, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கல, நாளையிலேருந்து வேலைக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க. சொன்ன உடனே என்ன ஆகுது? மனசு யோசிக்குது, ஐயோ என்னையை இப்படி திட்டாங்களே, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. உங்கள் வீட்டில் நடக்கலாம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது? உடனே இந்த கண்ணில் இருக்க அந்த கிளான்ஸ் இருக்குல்ல, கண்ணீர் சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது. சுரக்க ஆரம்பித்தோடனே கண்ணீர் வருது. அப்புறம் என்ன ஆகுது? நம்ம கோபம் வருது. கண்ணீர் வர வச்சுட்டான், உன்னை அடிக்கணும் அப்படின்னு இந்த கை ஒன்று என்ன செய்யுது? முறுக்குது. இது ஆவியின்படி பிழைப்பது அல்ல. ஆவியின்படி பிழைத்தால் இவன் யாருங்க என்னை சொல்கிறதுக்கு? இன்றைக்கி இவன் இருப்பான், நாளைக்கு புல்லை போல் அவன் போவான். ஒருவேளை இவன் இப்படி சொல்லதா இருந்தால் தேவனே இதை அனுமதித்திருக்கிறார் என்ற வாழ்க்கையில். தேவனுடைய முன்னறிவின்படியே இவன் திட்டுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேர்வை கிளாண்டு சுரக்காது. அன்றைக்கி மத்தியானம் என்ன மனைவி கொடுத்து விட்டாலும் அவ்வளோத்தையும் சாப்பிட முடியும். நிறையவே சொல்லலாம், மனசே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், தூக்கமே இல்லை, நைட்லாம் தூக்கமே இல்லை. இது ஆவியின்படி பிழைக்கிற மக்கள் சொல்லுகிற வார்த்தைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அநேக வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், அது அர்த்தம் என்ன என்று தெரியாமலே யூஸ் பண்ணுறோம். நம்ம சொல்கிறோம்ல, நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் சொல்கிறோம், நானும் மனுஷி தானே. இது உலகத்தான் சொல்கிறான். நீங்கள் மனுஷி தான், அதனால் தேவனுடைய மனுஷி. மனுஷன்தான் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது இந்த ஆத்மாவும் இந்த சரீரமும் இந்த ஆவிக்கு அது அடிபணியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது உங்களுடைய சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மரண சாயல் நம்முடைய சரீரத்திலே தரிப்பிக்கப்படும் பொழுது இதே சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்றால், அவர் திட்டுறது உண்மைதான், திட்டுறது நம்ம காதில் கேட்குது. கேட்டாலும் நம்முடைய மனசு அதை காயப்படுத்துகிற ரீதியிலே எடுத்துக்கொள்ளாது. அப்போ என்ன ஆகும்? சரீரத்திலும் இந்த வேர்வை கிளாண்டு அது சுரக்காது. அதே மாதிரி என்ன ஆகும்? நம்முடைய குடலில் அது பெப்டிக் அல்சரையோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தையோ உண்டாக்காது. புரியுதா? இப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மனுஷன் அவன் எல்லாவற்றிலும் ஜெயாலியாக இருந்து, ஆமென், கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சாயலின்படி அவன் மறுபடியுமாக அவன் மாற்றப்படுகிறான். ஆமென். அப்போ நீங்கள் என்னதான் வேத அறிவை வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் சபையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆவியின் பிரமாணத்துக்கு உட்படவில்லை என்றால் கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் அல்சர் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், இரவு தூக்கம் வராது, பிபி கண்ட்ரோலில் இருக்காது. ஆமென். எலும்புகள் என்ன வேதம் சொல்லுகிறது? எலும்புகள் உலர்ந்து போகும், ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வரும், எலும்புடைய டென்சிட்டி கம்மியாகும். ஆவியின் படி பிழைத்தால் நீங்கள் கண்டிப்பாக பிழைப்பீங்க. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். இதுதான் ஆவியின் படி அது பிழைப்பது. ரோமர் 14:12 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். எந்த நிலைமையிலும் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இதுதான் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனை மற்ற மனுஷனால் கண்டிப்பாக அது புரிஞ்சு கொள்ளவே முடியாது. 2 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தியானிக்கப்படுகிறானால் அவைகளை அறியவும் மாட்டான். நாம் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காய் நாம் எடுக்கிற முடிவுகளை, கிறிஸ்துவுக்காய் செய்கிற காரியங்களை இந்த உலக மனுஷன், இந்த கார்னல் மேன் கண்டிப்பாக புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொய் சொன்னால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் உண்மையை சொல்லி அந்த வேலையை இழப்பது தான் ஆவிக்குரிய மனுஷன். ஆமென். நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவிச்சிங்கன்னா அதுதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய அழகு. இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய காரியங்களை இந்த உலக மனுஷன் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க, புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஞானத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான ஞானம் உண்டு. உலக ஞானம், லௌகீக ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம்னா என்ன தெரியுமா? நீங்கள் ஈஸியாக ஒருத்தரை ஏமாத்துறீங்க, ஏமாற்றிட்டு சொல்கிறீங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், அவங்க நம்பிட்டாங்க, இப்போ பாருங்கள் எனக்கு கையில் 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. இது பேய்த்தனத்துக்கு அடுத்தமான ஞானம். தேவனுடைய ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே அது ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஆரம்பிக்கிறது. இந்த ஆவியினால் உங்கள் சரீரமும் உங்களுடைய ஆத்துமாவும் நடத்தப்படுமானால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய சரீரமும் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய், இந்த மண்ணுக்கு ஏற்ற விதமாய் அது நடந்து கொள்ளாது. இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியின் பிரமாணம் அது கிரியை செய்கிறது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவியின் பிரமாணம் எப்படி கிரியை செய்கிறது? இப்போ உங்கள் எல்லாரையும் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்ல போகிறேன். ரிப்பீட்னு சொல்ல போகிறேன். 3 தடவை வாசிக்க போகிறீங்க. வாசிட்டு எனக்கு அர்த்தத்தை சொல்ல போகிறீங்க. பிரசங்கி 11:5. பிரசங்கி 11:5 எடுத்தீங்களா? ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவதும் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்களையும் நீ அறியாய். திரும்ப வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இன்னொரு கூட வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய கிரியைகளையும் நீ அறியாய். இந்த வசனத்தை என்ன புரிஞ்சுதுங்க? சரி, யாராவது சொல்ல முடியுமா? பிரசங்கி சொல்கிறான். யாரு? சாலமோன் சொல்கிறான். அவன் சொன்னால் கண்டிப்பாக அது தப்பாக இருக்காது. ஏன்னா அந்த தேவன் அவனுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஒருவேளை அவனுடைய அந்திய காலம் ஒரு விதமாய் போயிருந்தாலும் அவனை வைத்து தேவன் எழுதினது தான். ஆமென். இந்த வசனத்தை விளக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் வழி என்னதென்று நல்லா கேட்டுக்கோங்க. எத்தனை பேருக்கு கதை கேட்க ஆசை? நிறைய பேருக்கு ஆசை. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறதுல பிரச்சனை. அவங்க டிஃபால்ட்டாகவே பொய் சொல்லுவாங்க. அதாவது அவங்க தெரியாமலே பொய் சொல்லுவாங்க. தெரியாமல் பொய் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை என்னென்னா அவங்க வழக்கமாக போய் தான் சொல்லுவாங்க. அதனால அப்படி பேசிட்டாங்க. சில பேருக்கு பொறாமை அது ஒரு பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு இச்சை ஒரு பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு சோம்பேறித்தனம் அது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு தெரியும் அது தவறு என்று தெரியும், ஆனாலும் அது எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆவியின் பிரமாணம் அவங்களை இழுக்கும். இந்த மாதிரி சபைக்கு வர்றது, நல்ல பாட்டு பாடுறது, இந்த மாதிரி பிரசங்கம் கேட்குறதுலாம் அவங்க நல்லா பிடிக்கும். ஆனால் மண்டே ஆனால் என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக அது என்ன செய்யும்? அது வேலை செஞ்சுட்டு கரெக்டாக சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்யும். அப்புறம் சண்டே ஆன உடனே எழுந்துச்சி என்ன போகிறோம்? அழகாக ஆராதனையில் உட்காந்துக்கும். இங்கே பாட்டு பாடினா பாட்டு பாடும், கைத்தட்டுனா கைத்தட்டும்.
வசனம் கேட்குன்னா வசனம் கேட்கும், அப்புறம் வீட்டுக்கு போயிடும். அப்புறம் திங்கக்கிழமை ஆனால் என்னது, மறுபடியும் அதே கதை தான். இப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் இப்படியே ஓடி போயிடும். ஆவியின் பிரமாணம், ஆவியின் வழி இன்னது என்று நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்னென்னா, அழகான பெண்களை பார்த்தால் உடனே அவன் பின்னால் போயிடுவானா? சரியா? ஒரு நல்ல சுவராசியமான கதை சொல்கிறேன். போயிடுவானா? அதுலேயும் இந்த மல்லிகை பூ வைத்திருந்தால் இன்னும் அவனுக்கு அந்த மனம் அவ்வளோ ஒரு தூக்கலாக இருந்து பின்னாடியே போயிடுவானா? அப்போ இவனுக்கு இதில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேட்ட போயிருக்கான். போன உடனே முனிவர் சொல்லியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது, ஒத்த காலில் நீ இப்படி நிற்கணும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நின்னா இந்த மாதிரிலாம் உனக்கு எண்ணங்கள் வராது. அவன் நின்று பார்த்துருக்கான். நின்ன அப்புறமும் அதே பிரச்சனை. அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லோன்னே இன்னொரு முனிவர்கிட்ட போனவுடனே அவர் பச்சிலை கஷாயத்தை காலையில் எழுந்த உடனே நீ குடிச்சிருப்பா, ரொம்ப கசப்பாக இருக்கும், கண்ணை மூடிட்டு மூக்கை பொத்திட்டு குடிச்சிட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 3 மாதம் குடிச்சிருக்கான், அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இமயமலைக்கு போயிருங்க, இமயமலைக்கு போய் அங்கே போய் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இமயமலைக்கு போயிட்டார். இமயமலைக்கு போய் அங்கே போய் தவம் பண்ணியிருக்காரு. தவம் பண்ணால் அங்கே காட்டில் இருக்க அந்த பழங்குடியின பெண் ஒருவள் தண்ணி எடுப்பதற்காக அவள் நடந்து வருகிறாள். அப்போ இவனுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நீ தவம் பண்ணும் பொழுது நீ போய் நீ இதை மட்டும் தான் யோசிக்கணும். ஒரு புள்ளியை அந்த யோகாவில் சொல்லுவாங்களாம், அந்த புள்ளியை மட்டும் நீங்கள் யோசித்துக்கோங்க, அப்படியே யோசிச்சுட்டு நீ இருந்தீங்கன்னா உனக்கு இதிலெல்லாம் விடுபடலான்னு சொன்னாங்களாம். இவன் அதே மாதிரி அங்கே போய் இருந்திருக்கான். போய் இருந்த உடனே காலை 8 மணிக்கு கரெக்டாக அவன் தவம் செய்கிற அந்த மரத்துக்கு கீழே அந்த பழங்குடியின பெண் தண்ணி எடுக்க வந்திருக்கிறான். தண்ணி எடுக்க வந்த உடனே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கிறான். அழகாக இருந்திருக்கா, பூ வச்சுருக்கா, அதே மல்லிகைப்பூ. உடனே இவன் அட பாவிகளா, நான் இதுக்கு தான் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மலைக்கு வந்தேன், இங்கேயும் இதே பிரச்சனையா? அப்போ இவனுடைய தவம் கலைந்து விட்டது. தவம் கலைஞ்ச உடனே திரும்ப அவர்கிட்ட கேட்டிருக்கான், எனக்கு இந்த தவம் கலைஞ்சிருங்க, என்ன பண்ண? எப்பா கரெக்டு, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது, கண்ணை மூடியிருப்பா அப்படின்ன உடனே இவன் கண்ணை கருப்பு துணியால் கட்டி கொண்டான். சரியா? கருப்பு துணியால் கட்டி கொண்டு அதே மாதிரி உட்காந்துருக்கான். காலை 8 மணி ஆகிறது. 8 மணி ஆகும்போது கண்ணு தெரியல, ஆனால் அந்த நடந்து விடுகிற அந்த வளையல் ஓசை ஜலுக்கு ஜலுக்கு என்று கேட்கிறது. கேட்ட உடனே இவனுக்கு அந்த பழைய காட்சிகள் ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வந்தவன் என்ன பண்ணுறான், உடனே அந்த துணியை எடுத்து விட்டுறான். திரும்ப கேட்குறான், ஐயா இதுலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ சொல்கிறாரு, உனக்கு காதில் பிரச்சனைப்பா. அப்போ என்ன செய்கிறான், காதை பஞ்சால் அடைத்து கொள்கிறான். கண்ணையும் முடியாச்சு, காதையும் முடியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 8 மணி ஆகுது. வரும்போது கண்ணு ஒன்றும் தெரில, காதும் கேட்கல. ஆனால் அந்த மல்லிகைப்பூவின் வாசம் அவன் மூக்கில் நுழைந்து அவனுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. உடனே பஞ்சையும் எடுத்துட்டான், கண்ணிலையும் எடுத்துட்டான். திரும்ப சொன்னான், எப்பா இந்த மாதிரி உனக்கு மூக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவன் கரெக்டாக என்ன பண்ணிட்டான், நீ மூச்சு பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளணும், அதாவது மூச்சு அடக்க கற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் ஆசையை அடக்க முடியும், புத்தரே அதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவனும் எப்படியாவது ஒரு 1/4 மணி நேரம் மூச்சு அடக்கிறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்திருக்கான். எடுத்து ஐயா போய் உட்காந்துட்டார். உட்காந்து கண்ணை கட்டிட்டாரு, காதை பஞ்சை வச்சு அடைச்சிட்டாரு, மூக்கையும் மூடிட்டான். மூடிட்டு இருக்கான். ஐயோ இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு இருக்கான். ஆனால் கரெக்டாக 8 மணி ஆகுது. கண்ணு மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, மூக்கு மூடி இருக்கு. மனசு சொல்லுது 8 மணி ஆச்சு, அவர் நடந்து விடுகிற நேரம் இது. மனசு சொல்லுது. சொன்ன உடனே அதே மாதிரி 8 மணி ஆகும்போது மனசில் சொல்லுது, வந்துட்டுருக்கா ஐயா, அவன் கண்ணு மூடி இருந்தாலும் காது பொத்தி இருந்தாலும் ஆள் வந்துட்டுருக்கான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து விட்டான். அப்போ அவனுக்கு சுவிசேஷம் வருகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், ஆமென் என்று அந்த சத்தியம் வந்த உடனே அவன் இந்த சத்தியத்துக்குள்ளாய் வந்த உடனே அவனுக்கு தெரியுது, இதுதான் கிறிஸ்து தருகிற விடுதலை என்று. ஆமென். அதாவது எந்த ஒரு முயற்சி செய்தும்,
எந்த முயற்சி செய்தும் தேவனுடைய நீதியை நாம் அடையவே முடியாது. ஒரு பாடல் இருக்குது, எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே. ஆமென். எந்த ஒரு சரீர முயற்சி செய்தும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். உங்களுடைய மனதை அடக்குவதற்கு எந்த காரியங்களை செய்தாலும் உங்களுடைய சுவாபம் ஒரு நாளும் மாறாது. என்னைக்கு இந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் வருகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். சரி, இப்போ திரும்ப இந்த வசனத்துக்குள்ளாய் வருவோம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல. இது என்னங்க? வேதத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன சம்பவம்? மரியாள் என்ற ஒரு மனுஷி இருந்தாள், சாதாரண எபிரேய பெண். அந்த எபிரேய பெண்ணிடம் ஒரு தேவதூதன் காபிரியேல் வந்து அவன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்பொழுது அவள் கேட்கிறா, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்ட பொழுது தேவகுமாரனாகிய இயேசு அவருடைய கர்ப்பத்திலே உருவாகிறார். ஆமென். கர்ப்பத்திலே உருவான பின்பு அவள் பெற்றெடுக்கிறாள், இயேசுவை பெற்றெடுக்கிறாள். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்து, அதே நேரத்திலே தேவனுடைய குமாரனாகி வாழ்ந்து, எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, நமக்காய் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியம். இந்த உலகத்தின் ஞானத்தால் இவர்தான் கடவுள் என்று எந்த மனுஷனாலும் அறிந்து கொள்ளவே முடியாது. எந்த ஒரு லேப்லையும் போய் நீங்கள் இந்த டைட்ரேஷனை வச்சோ கெமிக்கல்ஸை ஊற்றியோ இதுதான் கடவுள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கை வச்சும் இவர்தான் உண்மையான தெய்வம் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி ஆதாம் அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆவியில் உள்ள அந்த காட் கான்சியன்ஸ் செத்து போனதோ, அதை திரும்ப உயிர்ப்பிப்பது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த மனுஷனால் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. நாம் எல்லாரும் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய மூளை அறிவினால் அல்ல, நம்முடைய சரீர முயற்சினால் அல்ல, தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின நாள் தான் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவை மரியாள் இது எப்படி ஆகும், எப்படி என்னுடைய சுவாபம் மாறும், எப்படி என்னுடைய காரியங்கள் மாறும், எப்படி என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் என்று மரியாளை போல நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். எப்படி மரியாள் விசுவாசித்தாலோ, இதுவரை இந்த உலக சரித்திரத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாதோ, அதே போல மனுஷரால் இது கூடாதவை தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எப்பொழுது நீங்கள் இந்த ஆவியின் பிரமாணத்திற்கு, இந்த ஆவியின் நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் இந்த விக்டரி சபை விக்டரி சபையாக இருக்கும். ஆமென். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் தேவ ஆவியானவர் உங்கள் ஆவியோடு சேர்ந்து ஆளும் பொழுது தான் அது நடக்கும். 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இப்படியே அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரத்துக் கொள்ளும், சாவுக்கு எதுவானது சாவாமையை சுதந்திரத்துக் கொள்ளும். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். இந்த ஆவியின் பிரமாணத்திற்கு நீங்கள் உட்படும் பொழுது போதுதான் நாம் தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள முடியும். ஆமென். இப்போ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? நீங்கள் யாருன்னு புரிஞ்சுதா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன், fearfully wonderfully made. ஆமென். நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கலன்னா
நம்ம யாரோடையும் நம்ம சரியாக பழக முடியாது, கணவன் மனைவியாக வாழ முடியாது, பெற்றோர் பிள்ளைகளாக வாழ முடியாது, சபையில் நீங்கள் விசுவாசியாக இருக்க முடியாது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஒர்க்கராக நீங்கள் இருக்கவே முடியாது, சமுதாயத்தில் நீங்கள் நல்ல ஒரு குடிமகனாக இருக்க முடியாது. தேவன் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒரு முப்பரிமாணத்திலே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். எப்பொழுதுமே உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மனதை உங்கள் மனசோ உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியோ அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எப்பெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுதோ மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் சிந்தையோ சமாதானமும் நித்திய ஜீவனுமா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தியிலே நானும் இதே போல தான் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் உணர்கிறீர்களோ, இன்று உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் உங்களுடைய சரீரத்திலே தரிப்பிக்கப்படும் போதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்காய் நீங்கள் வாழ முடியும். கிறிஸ்துவுக்காய் நீங்கள் வாழ முடியும். கிறிஸ்துவின் மரண சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீங்க. தேவனுடைய ஆவி எந்த மனுஷனிலே எந்த மனுஷியிலே கிரியை செய்கிறதோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க, புத்திரியாக இருக்கிறாங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதவரை ஒரு மனுஷனால் ஒரு மனுஷியால் ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழவே முடியாது. எந்த ஒரு கிரியை செய்தாலும், எந்த ஒரு தவம் செய்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு காரியம் கிறிஸ்துவினால் அவருடைய மரணத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தந்த அந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய அந்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கையை வைத்து, ஆண்டவரே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவரே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் என்னை புரிந்து கொண்டிருக்கிறேன். நீர் எப்படி என்னை உருவாக்கினீரோ அந்த உருவாக்கின நோக்கம் அந்த கிறிஸ்துவின் சாயல் என்னிலே தரிப்பிக்கப்பட ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரு நாளும் என்னுடைய சரீரத்தை ஆண்டவரே என்னுடைய மனது ஆட்டி படைத்து என்னுடைய சரீரத்திலே தேவையில்லாத வியாதிகளையும் ஆண்டவரே குடும்பத்திலே பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடாது. என்னுடைய மனது பல காரியங்களை குறித்து கலங்கக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய மனதையும் என்னுடைய சரீரத்தையும் உம்முடைய தூய ஆவியானவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே திங்கிங் ப்ராசஸ்லையும் ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் உம்முடைய வசனத்தின்படி நான் யோசிக்கும்படியாய் எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளை உமக்கு ஏற்ற விதத்தில் நடக்கும்படியாக அந்த ஆவியின் சிந்தை எனக்குள்ளாய் வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்கிறதுனால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபையை தாங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை தாங்க. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே கர்ப்பத்தினுடைய வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று அறியாயோ, அதே போல தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் விதம் இன்னதென்று தேவனால் நடத்தப்படுற மாத்திரம்தான் தெரியும். அவருடைய வசனத்திலும் தேவனுடைய சமூகத்திலும் தரித்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளையும் தம்முடைய கிருபைகளையும் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அது உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா தேவையில்லாத எல்லா காரியங்களையும் அதை அகற்றும். உங்களுடைய இதயத்தில் உள்ள எல்லா கேள்விகளையும் அது பதில் தரும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிரியை, இப்படிப்பட்ட ஒரு செயல், ஒரு ஆவியின் செயல் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. என்னை மறுபடியுமாக ஆண்டவரே ஆவியின் நடத்துதலுக்கு என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே நான் எத்தனையோ முயற்சிகளை செய்து விட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விடுதலையும் இல்லை. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், மற்ற நாட்களிலே வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் இருக்கிறேன். இந்த கிறிஸ்துவின் மரண சாயல் என்னில் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலும் என்னில் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா.
எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கேட்டாதே. கண்ணீர் நீத்தம் சோரிந்தும் கஷ்டத்தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே. பீழ உண்ட மலையே புகலிடம் ஈயுமே. கஷ்டப்பட்ட காயம் பாய்ந்த சென்னி வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருள்.